என்ன ஜானர் வேணும் எடுக்கலாம். நீங்கள் இது எடுக்கக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை. அதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் அது. நீங்கள் அந்த கதையில் இப்போ சைக்கோ த்ரில்லர் கதைகளில் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, சீரியல் கில்லர் அது மாதிரி பண்ணால் அதில் நம்ம என்ன ஃப்ரெஷ்ஷான ஐடியா, இப்போ ஒரு அந்த கேரக்டர் ஒன்றும் இல்லை, அந்த சைக்கோவுடைய கேரக்டர் டிசைன் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுனாவே அந்த ஆர்டரே மாறிடும். அந்த அந்த கேரக்டர் டிசைன் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளேவே வேறு மாற்றி ஒன்று கொடுக்கும். பேசிக் ஆர்டர் ஒன்றா தான் இருக்கும். சீரியல் கில்லர்னா தொடர்ந்து கொலைகள் நடக்கும், அது யார் பண்ணுறா எதுக்கு பண்ணுறா இது ரெண்டு தான், அது எப்படி பிடிக்கிறானுங்க. அதில் நம்ம பண்ணுற கேரக்டரைசேஷன் இருக்குல்ல, அது வந்து உங்களை வந்து மாற்றி கொடுக்கும். இப்போ ராட்சசன்லேயே அந்த கேரக்டரைசேஷன் வந்து வழக்கமான இல்லாத விட அவனுக்கு ஒரு பிரச்சனையே இருக்குது, அவர் மெஜிஷியன் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ஆட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கேரக்டருடைய அது ஹீரோ எதிர்கொள்கிற பிரச்சனையே வேற மாதிரி இருக்கும். அந்த கிஃப்ட் பாக்ஸ் வைக்கிறது, அவன் இந்த கார்டில் அடிக்கிறது, அப்புறம் வந்து அந்த அவன் ஒரு மேக்கப் போட்டுக்கிறான், அவனுக்கு அவன் ஒரு அவங்க அம்மா மாதிரி ஒரு கேரக்டர், இதெல்லாம் தான் அந்த அந்த கதையில கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இல்லையா. அது மாதிரி அந்த கேரக்டர் நீங்கள் புதுசாக டிசைன் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் பண்ண சைக்கோ த்ரில்லர் எந்த கதையாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு புது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுத்துருது. டெல்லி பாபு சார் வந்து நம்பினார். அவருக்கு வந்து இந்த ஃபுல் கதையை நான் நரேட் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வரைக்கும் எல்லார்கிட்டையும் சொன்ன மாதிரி தான் அவர்கிட்டையும் சொன்னேன். நான் புதுசால எதுவும் சொல்லல. அவர் அந்த ஜானரை வந்து நான் முழுமையாக உள்வாங்கிட்டு இது நல்லா வரும்னு ஒரு நம்பிக்கை வந்தது. அது மாதிரி நம்பிக்கையுடைய நான் அது அப்பவே நான் 40 பேர்த்த பார்த்தேன்னா இப்போ இன்னுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஏன்னா இப்போ ஜானர் வேண்டாம்னு சொல்றாங்க இல்லையா. ஆனால் அதை நம்புற ஆட்கள் கண்டிப்பா இருப்பாங்க. இப்போ என்னோட ஹஸ்பண்ட் ஒருத்தர் கூட சைக்கோ த்ரில்லர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு பிக்ஸ் பண்ண போறாரு. நம்ம கன்சிஸ்டண்டா நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிறதுல, நல்ல திரைக்கதை பண்ணணுங்கிறதுல உறுதியா இருக்கு. அதுக்கு எவ்வளவு நாள் டைம் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது என்னோட இது. அதே நேரம் அவசரப்படாம ஒரு படம் பண்ணணும். ஏதாவது ஒரு அவசரத்துக்கு ஒரு 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 பெரிய ஹீரோவுடைய டேட் இருக்கு, அதுக்கு படம் பண்ண சொன்னா எனக்கு பண்ண தெரியாது. இருந்தாலும் நான் பண்ற ஒரு ஸ்கிரீன் பிளேல அவங்க அடாப்ட் ஆகி வந்துட்டாங்க மட்டும்தான் என்னால் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அதனால நான் நல்ல ஸ்கிரிப்ட் எனக்கு திருப்தியா இருந்தால் மட்டும்தான் நான் அவசரப்பட்டு பண்ண மாட்டேன். அந்த திருப்தி வர வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன் சார். இப்போ முண்டாஸ் பட்டிலையும் பார்த்தீங்கன்னா, இப்போ ராஜேஸ்வரம் பார்த்தீங்கன்னா உங்கள் படத்தில் அதிகமாக சவுண்ட் அதிகமாக ரொம்ப ப்ளே பண்ணுது. கதையில் சவுண்டுக்கு கதைக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க சார். உங்கள் கதைக்கு சவுண்ட் எவ்வளோ முக்கியம்? சவுண்ட்ஸ் பற்றி சொல்கிறேன். சவுண்டு இல்லை ராட்சசன் பொறுத்த வரைக்கும் சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு ஒரு பெரிய ஒர்க் பண்ணணும். நான் அதை நிறைய டீட்டெயில் எடுத்துட்டு அதுக்கு தனி ஒர்க் பண்ணா, அதுக்கு தனி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ சவுண்ட்ஸுக்கும் ஒரு பெரிய ஒர்க் பண்ணுது. அது வந்து சச்சின் சொல்லிட்டு ஒருத்தர் தான் பண்ணாரு. அது வந்து கிட்டத்தட்ட நானும் எடிட்டரும் ஷான் லோகேஷன் சேர்ந்து நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி சவுண்ட்ஸ் வேணும், இந்த மாதிரி எஃபெக்ட் ஒன்று கொடுக்கணும். சவுண்ட்ஸ்னா அந்த எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு, அதுக்கு தனியாக நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்து இந்த மாதிரி வேணும்னு சொல்லி நானும் எடிட்டரும் ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் பண்ணி அதுக்கப்புறம் சவுண்ட் டிசைனர்கிட்ட ஒரு தனியாக ஒரு ஒர்க் பண்ணேன். அதனால அதுக்கு தனி ஒரு பெரிய ஒர்க் நடந்தது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் அந்த பொண்ணு இன்டர்வல் பிளாக்ல வந்து அவங்களுடைய சிஸ்டரோட பொண்ணு இறந்துருவாங்க ஹீரோவோட. அப்போ வந்து அந்த கார்ல அந்த பாடி இருக்கும். அப்போ அந்த முனிஸ்காந்த் கேரக்டர் அவர் அந்த பொண்ணோட அப்பா, அவர் வந்து இந்த காரை எடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கார் எடுத்துட்டு மூவ் ஆகி போனோன்னு மேல இருந்து ஒரு பூ ஒன்று கீழே விழுது. அந்த பூ கீழே விழுகும் போது ஒரு பேங் சவுண்ட் ஒன்று போட்டிருக்கும். அது வந்து எதுக்கு நான் அதை போட சொன்னேன்னா, பூ விழுகிற சத்தமே கேட்காது, ஆனா அந்த பூ விழுகிற சத்தம் விழுகும் போது ஒரு பேங் சத்தம் கேட்கும் போது அது வந்து அந்த கதையில அந்த கதை மாந்தர்களுடைய மனநிலை பிரதிபலிக்கிறதுக்காக அப்படி போட்டேன். அந்த பூ விழுகும் போது ஒரு பேங்க ஒன்று சத்தம் வரும். அது வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த சூழல்ல அங்க இருக்கிற அந்த கதாபாத்திரங்களுடைய மனநிலைக்காக வச்சிருந்தது. அது மாதிரி சவுண்டுக்கு சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருந்தது. ஏன்னா அது நீங்க வந்து த்ரில்லர் மூட கொடுக்கறதுக்கு சவுண்ட் எஃபெக்ட்டுக்கும் ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்கு. மியூசிக்கை தாண்டி ரீரெக்கார்டிங்கை தாண்டி சவுண்ட் எஃபெக்ட்டுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. அது கொஞ்சம் மெனக்கட்டு டீட்டெயில் பண்ணி தான் பண்ணணும். டோன் இந்த மாதிரி டோன் இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. எனக்கு கொஞ்சம் அந்த கதையில சினிமேட்டிக்கான டோன் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் அவர்கிட்ட சொல்லுவேன். சினிமாட்டிக் சினிமாவா சில டோன்ஸ்ல அதிகம் பண்ணுவாங்க, கலர் அதிகம் பண்ணுவாங்க. அது வேண்டாம், கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அந்த கலரை கம்மி பண்ணணும்னு தான் நான் வச்சிருக்கேன். நீங்க வந்து அது கலர் எடுத்து அடிக்கிற மாதிரி கலர் எல்லாம் இருக்காது. அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே கட் டவுன் பண்ணி இருக்கும். அப்படி ஒரு மாதிரி லேயர் கம்மியா தான் இருக்கும். அதனால டோன் யூஸ் பண்ணவே இல்லை. நான் அவர்கிட்ட சினிமாட்டோகிராஃபர் அவர் வந்து டிஐ பண்ணும்போது அவர்கிட்ட சொன்னது என்னன்னா, அவரும் ஃபிக்ஸ் பண்ணது என்னன்னா, நீங்க டோனா சில இப்போ ஏதோ ஒரு கலருக்கு ஒரு ப்ளூ கலர் அதிகமா இருக்கிறதெல்லாம் நான் கம்மி பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஆடியன்ஸுக்கு அது வந்து ஒரு அது உறுத்த கூடாது, அது ஒரு மாதிரி ஒரு லைட்டா கம்மி பண்ணுங்க அப்படிங்கறது நான் சொல்லியிருந்தேன். ஒரு லேயர் கம்மி பண்ண தான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா
இந்த இந்த படம் முழுக்க ஒரு 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 மாதிரி டார்க் ஃபீல் இருக்கிறதுனால கலர்ஃபுல்லா எதுவும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் சொல்லியிருந்தேன். அதனாலதான் நீங்க கேட்டோன்னே எனக்கு டவுட் ஆயிடுச்சு, ப்ளூ டோன் யூஸ் பண்ணவே இல்லையா, அந்த மாதிரி டோன் எதுவும் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணல. அந்த கேரக்டருக்கான லுக் இருந்தா போதும், மற்றபடி அவங்களுக்கு நல்ல பெர்ஃபார்ம் பண்ற திறமை இருந்தா போதும். இது ரெண்டும் தான். மற்றபடி நான் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்டா இருக்கணும், இல்ல ஏற்கனவே படங்கள் நடிச்சிருக்கணும் அப்படிங்கறதுல இல்லை. ஆனா அப்படி ஒரு தேவை இருந்ததுன்னா அதுக்கும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஆனந்தராஜ் சார் கேரக்டருக்கு வந்து அவர் பண்ணும்போது அது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் இருந்தது முண்டாசுப்பட்டி பொறுத்தவரை. அதுக்கு நான் வந்து 2 பேர்த்த சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். நாசர் சாரும் ஆனந்தராஜ் சாரும் தான் முண்டாசுப்பட்டிக்கு சூஸ் பண்ணிருந்தேன். மற்றது எல்லாமே புதுசா இருக்கணும். அதே மாதிரி முனிஸ்காந்துக்கும் அந்த கேரக்டர் வந்து புது கேரக்டர் தான் தேவைப்பட்டது. ஏன்னா அந்த கேரக்டரே கொஞ்சம் படத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரம் அது வந்து ஆடியன்ஸுக்கு அது ஒரு தப்பா தெரியாது. அப்படி இருக்கும்போது அது ஆல்ரெடி நடிக்கிறவங்களா இருந்தா எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த மீட்டர் கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால வந்து ஃப்ரெஷ்ஷா ஒன்று தேவைப்பட்டது. அப்படி தேடும் போது கிடைச்சவர் தான் அவர் வந்து என்னோட ஷார்ட் பிலிம்ல டப்பிங் பண்ணவர். அவர் ஷார்ட் பிலிம்ல பண்ண முனிஸ்காந்த் கேரக்டர் வேற ஒருத்தர். அவரு நான் என்ன ஆச்சுன்னா முண்டாஸ்பட்டி ப்ரீ ப்ரொடக்ஷன்ல அந்த முனிஸ்காந்த் கேரக்டருக்கு ஆள் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அவரை நான் சூஸ் பண்ணல. சிவி குமார் சார் வந்து என்ன பண்றாரு, அந்த கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமானது, நீங்க கரெக்டா சூஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா நடிக்க வர பண்றவங்க எல்லாம் ஓவர் ஆக்டிங்க பண்ணிடுறாங்க, அந்த மீட்டர் தாண்டி போயிடுறாங்க, இல்ல அந்த மீட்டருக்குள்ளேயே வர மாட்டேங்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா அது கிட்டத்தட்ட ஒரு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. கரெக்டான, ஏன்னா ரொம்ப முக்கியமான கேரக்டர் கரெக்டான மீட்டர்ல இருக்கணும், அது எனக்கு கிடைக்கவே இல்லையே அப்படின்னு ஒரு பெரிய பயம் இருந்துட்டே இருந்தது. அப்பதான் வந்து என்ன பண்ண, சரி ஓகே ஷார்ட் பிலிம்ல நடிச்சவரையே நான் வந்து நடிக்க வச்சிடலாம். ஆனா ஷார்ட் பிலிம் நடிக்கிறதுக்கு அவர் பயங்கரமான ஆக்டர் கிடையாது. அவரு ஒரு அங்க ஊர்ல சின்ன சின்ன ஸ்டேஜ்ல பண்ற ஒரு ஆள். ஒரு படத்துல நடிக்கிற அளவுக்கு அவரு ஸ்டெப் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அப்புறம் அவரை கூப்பிட்டு வந்துடலாம். டப்பிங்க்கு வந்து ஷார்ட் பிலிம்ல டப் பண்ண முனிஸ்காந்த் ராமதாஸ் இருக்கலாம், அவரே பண்ணி டப்பிங் பண்ண வச்சிடலாம். அப்படி பிளான் பண்ணி நான் 2 பேர்த்தையுமே வர சொல்லிட்டேன். என்னன்னா அவரு ஷார்ட் பிலிம் நடிக்க வரவர் வந்து 2 நாள் கழிச்சு வர சொன்னேன். இவரை வந்து சென்னை தானே, அவரை வந்து அப்பவே வர சொல்லி சும்மா ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்போம், ஒரு சீனுக்கு புதுசா ஒரு சீன் ஷார்ட் பிலிம் இல்லாத ஒரு சீனை பண்ண சொன்னோம். அவரு பண்ணாருன்னா ஃப்ளோல அவர் நடிச்சு பண்ணோன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா அது வரைக்கும் அவர் வந்து அப்படி ஒரு ஐடியாவே அவருக்கே இல்லை. அவர் ஏன்னா அவருக்கு அப்ப வரைக்கும் நான் வில்லனா பண்ணணும், டெரர் வில்லனா ஆகணும்னு நினைச்சிட்டு முழிச்சிட்டு அப்படி பயங்கரமாலாம் தெரிஞ்சுட்டு இருந்தேன். உருவத்திலே நெரிச்சிட்டு வருவார் அப்படியே ஷார்ட். அப்புறம் வந்து அந்த சீனை கொடுத்து அவர் பண்ண சொன்னேன். பண்ணிட்டு நான் சும்மா அவர் பார்க்க கூட இல்லை, வாய்ஸ் மட்டும் எப்படி இருக்கு இந்த சீனுக்கு, எப்படி ஃப்ளோ அப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அவர் நடிச்சிட்டு இருக்காரு. நடிக்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இவர் வந்து இவ்வளவு ஃப்ளோவா இவர் பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் என்னன்னா எல்லா சீனும் கொடுத்து பண்ண சொன்னேன். உண்மையை சொல்ல போனா எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது, இவர் இப்படி எல்லாம் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி. அதுவும் குறிப்பா ஒரு சீனை பார்த்துட்டு நான் வந்து ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னா, அந்த இன்டர்வல்ல வந்து வந்துருவாரு, வீட்டுக்கு வந்துருவாரு. இவங்கெல்லாம் ஏமாத்திட்டு இவரை வச்சு போட்டோ எடுத்துட்டு ஏமாத்தி போட்டோ காட்டிடுவாங்க, விருந்தெல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப பார்த்து அழுவிட்டு உள்ள வருவாரு, சித்தப்பு இப்படி ஆயிட்டு என்கிட்ட சொல்லாம போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டோ பார்த்துட்டு பயங்கரமா கதறி அழுதுட்டு இருப்பாரு. அழுதுட்டு இருக்கும்போது அந்த திரும்பி இவங்க 2 பேரும் சாப்பிட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு இவருக்கு டவுட் ஆயிரு, இவனுங்க யாரும் இங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு அவர் ஃப்ளோல என்ன பண்ணாரு, ஆடிஷன் பண்ணும்போது அழுதுட்டு திரும்பி பார்த்துட்டு நீங்க என்ன தம்பிங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு டக்குன்னு போட்டோ பார்ப்பாரு, அவனுக்கு பார்ப்பாரு, பார்த்துட்டு இப்படி பாரு. அது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு என்னால ஆச்சரியமா ஆயிடுச்சு. எனக்கு ஃப்ளோல பண்ணாரு அவரு. எனக்கு இப்ப வரைக்கும் கண்ணு முன்னாடி நிக்குது. அப்படி பார்த்துட்டு இப்படி பாரு, அது இப்ப வரைக்கும் எனக்கு வந்து தி பெஸ்டா இருந்தது. அவனுக்கு நான் அப்பவே சொல்லிட்டேன், நீங்க தாங்க பண்றீங்க அப்படின்ட்டு. அவரை வர சொன்னவர் அப்பயே நீங்க ஊர்லயே இருங்க, வேற கேரக்டர் கூப்பிடுறேன். அது ஒண்ணுதான் அவரை செலக்ஷன் பண்ண வச்சது. ஏன்னா அவர் ஃப்ளோல பண்ணாரு, ஃப்ளோல சூப்பரா பண்ணுவாரு. நீங்க அதவே மறுபடியும் பண்ணுங்கன்னா கொஞ்சம் தருமாறுவாரு, ஆனா ஃப்ளோல சூப்பரா இறங்கி பண்ணிடுவாரு. அந்த ஒரு சின்ன இதுதான் வந்து என்ன வந்து அவர் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா சீனும் அவர் பண்ண ஆரம்பிச்சோம். எல்லா சீனும் பண்ண அவருக்கு வந்து அந்த ரத்த பொரியல் சீன்லாம் அவர் வந்து, ஏடா போட்டோக்கு ரத்த பொரியல் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு அவர் குழந்தை மாதிரி எல்லாம் அழுவார். இந்த படத்துல காட்டேரி ஸ்கூலுக்கு கூட்டு போகும்போது உட்காந்து குழந்தை மாதிரி எல்லாம் காலை வச்சுட்டு வருவார். அதெல்லாம் வந்து ஸ்பாட்ல ஆடிஷன்ல பண்ணாரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு அந்த 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 கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் 50-50. நான் பாதி தான் எழுதியிருக்கேன், அவர் பாதி. அவர் வந்து அவர் உள்வாங்கி அவ்வளவு தூரம் நான் நினைச்சதை விட பெட்டரா பண்ணாரு. நம்ம ஒண்ணு நினைச்சிருப்போம்ல, அதை விட பெட்டரா பண்ணாரு. அவர் ஆடிஷன்லயே சூப்பரா பண்ணாரு. ஆடிஷன்ல பண்ணதை மட்டும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன். நீங்க ஆடிஷன்ல வந்து அதுல எதுவுமே கம்மி பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி பண்ணாரு.